போராட்டம் 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 டாஸ்மாக் பணியாளர்களின் போராட்டம் 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 வெல்லட்டும் 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 டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கைகள் வெல்லட்டும் வெல்லட்டும். என்னாச்சு 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 தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு 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 வாக்குறுதி இல்லை. இன்று முதல் 18வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தை கடந்து வந்திருக்கின்றோம். இன்றைய சட்டசபையிலே எங்களை பற்றி பேசுவதற்கு எந்தவித ஆயத்தமும் இல்லை. அனைத்து தொழிற்சங்கமும் 20 சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று வரை 18 நாட்களாக தொடர்ச்சியாக காத்திருப்பு போராட்டம் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துவிட்டு இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 12 மணி நேரத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தை சொல்லிவிடுவோம். 12 ஆகிவிட்டது. இதுவரைக்கும் எந்த நிலையிலும் எந்த இதுவும் இல்லை. நாங்க இப்ப எங்களை கைது பண்ணி இது புதுக்கோட்டை தனியார் திருமண மண்டலத்தில் அழைப்பதற்கு ஆயத்தமாக உள்ளார்கள் காவலர்கள். இந்த நிலையிலே இன்னும் நாங்கள் 23 ஆண்டு காலங்கள் பணிபுரிந்திருக்கின்றோம். பணி பாதுகாப்பு இல்லை, காலமுறை ஊதியம் இல்லை, பணி நிரந்தரம் இல்லை, எந்த ஒரு ஓய்வூதியம் இல்லை, எந்த ஒரு பின்புலங்களும் இல்லாமல் எங்களுடைய குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கின்றன. 23 ஆண்டுகள் 16 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் இன்று தமிழகத்தில் வலுவாக இருக்கின்ற வேலை இது மீண்டும் வலுவு சேர்க்கும் விதமாக காலி மதுபான பொருட்களை வாங்கி நாங்கள் விற்க வேண்டும் என்று இன்னும் அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள். அதுவே ஏற்கனவே இருக்கின்ற பணி சுமை மீண்டும் மீண்டும் எங்கள் மலை உளைச்சல் ஆக்கி பல ஊழியர்கள் இறந்தே போயிருக்கின்றார்கள். பணி நிரந்தரம் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. பணி நிரந்தரம் தான் எங்களுடைய இலக்கு. நாங்கள் 2003 வரும்போது நாங்க ஏதாவது ஒரு துறையிலே சேர்ந்துருவோம். நிரந்தரமாக இந்த மது டாஸ்மாக் நிறுவனம் இருக்காது என்று தான் நினைத்து வந்தோம். ஒரு 2 வருடம் 3 வருடம் இருக்கோம். அப்புறம் வேற ஏதாவது வேலை கொடுப்பாங்கன்னு தான் வந்தோம். இந்த 23 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை பூரண மதவிலக்கு கொண்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த துறையிலிருந்து மாற்றுத் துறைக்கு எத்தனை காலி இடங்கள் இருக்கு, அந்த காலி இடங்கள்ல எங்களுக்கு பணி அமர்த்த மழை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வரை போராட்டங்கள் பல போராட்டங்கள் 2023 அதுக்கு அடுத்ததாக எங்களை நிரந்தரப்படுத்தி ஒரு 3 ஆண்டு காலங்கள் கழித்து 2006 என்று எல்லா விதமான போராட்டங்களும் நாங்கள் கையில் எடுக்கணும். அடுத்த கட்ட கூட்டுக்குழு அனைத்து கூட்டுக்குழு 23 சங்கத்தில் 22 சங்கங்கள் ஒன்றிணைந்து சென்னையில் இன்று 18வது நாளாக தொடர் போராட்டத்தில் கலந்துள்ளோம். தற்போது நேற்றைய மதியம் 2 மணி அளவில் 4:30 மணி அளவில் அமைச்சரவையின் பேரவை அமைச்சரவையின் துறையை சார்ந்த அமைச்சர் அவர்கள் இக்கூட்டுக்குழுவின் சார்பாக தலைமை அலுவலகத்தின் முன்பு பேச்சுவார்த்தை நடத்துவதாக நேற்று பேச்சுவார்த்தையின் 2 நாட்கள் இந்த அனைத்து கூட்டுக்குழு சங்கத்தின் சார்பில் 2 நாட்கள் பேச்சுவார்த்தை டைம் வாங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் 19ஆம் தேதி 2 மணி வரையும் இந்த கூட்டுக்குழு அதை பின்பற்றும். அதன் பிறகு முடிவாக தெளிவாக கூட்டுக்குழு என்ன அறிவிக்கின்றதோ அதன் பிரகாரம் தமிழ்நாடு முழுவதும் இந்த தொடர் போராட்டம் அனைத்து கடை முன்பும் காத்திருப்பு போராட்டம், கடை அடைக்கின்ற பணி புறக்கணிப்பு என்ற ஒற்றை நோக்கை எங்கள் கோரிக்கை வெல்லும் வரை ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம், காலமறை ஊதியம், ஓய்வூதியம் என்ற 36,000 பணியாளர் சேர்ந்த இடத்தில் இன்று 24,000 பணியாளர்களே பணிபுரிகிறோம். பாதி நண்பர்கள் இறந்து விட்டார்கள், பாதி நண்பர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள், பாதி நண்பர்கள் அதிகாரியின் வர்க்கத்தின் அடிக்கமுறையில் ஒளிந்து விட்டார்கள், பாதி நண்பர்கள் போடா பொழப்பு இருக்கட்டும் போய்விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு 153 விதியின்படி தேர்தல் வாக்குறுதி அளித்தது. 10 ஆண்டு காலம் தற்காலிக பணியாளர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரப்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்ததை கருத்தில் கொண்டு இன்று நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களிலிருந்து அனைத்து தொழிலாளர்களும் மாவட்டத்துக்கு 50, 70, 100 என்ற கணக்கிடாமல்
அன்றாடம் சோற்றுக்கு வறுமையும் தங்குவதற்கு இடமின்றியும் கலந்து கொண்டு சுழற்சி முறையில் வந்து போய் கொண்டுள்ளார்கள் அனைத்து பணியாளரும். இதை வாழ்வாதாரத்தை எங்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மதுவிலக்கு ஆய்வின் துறையில் சட்டத்தின் அடிப்படையில் எங்களை பணி நிரந்தரம் ஊதியம் காலமர ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இதன் வாயிலாக அனைத்து கூட்டுக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். போராட்டம் 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 வெல்லட்டும் 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 டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கைகள் வெல்லட்டும் வெல்லட்டும். என்னாச்சு 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 தேர்தல் வாக்குறுதி